உங்களுக்கு? 3 hours கொஞ்சம் லென்த்தி தாங்க. பட் ஓகே, நல்ல மூவி. தாராளமா விஜய் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். ஓகே, இது ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாமா? ஃபேமிலி மூவி தாங்க, நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. இவங்க மோகன் எப்படி இருக்காரு? ஒரு நாள் கழிச்சு பாக்குறீங்களா? வில்லன் கேரக்டருக்கு ஆக்சுவலி எதிர்பார்க்கல. பட் ஓகே. ஓகேவா? பிரசாந்த் சார் எல்லாரோட ரோல்ஸுமே நல்லா இருக்கு. எதுவுமே ரிவீல் பண்ண முடியாது. எல்லாரோட ரோல்ஸும் நல்லா இருக்கு. அடுத்த விஜய் வந்து சிவகார்த்திகேயனா? அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலி சீன் இருக்கு 2-3 அந்த மாதிரி. பட் அப்படிலாம் அவங்க ரிவீல் பண்ணல எதுவும். நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா? சரி. எல்லா ஹீரோஸோடதுமே ஃபைன். இந்த சிவகார்த்திகேயன் விஜய் யார் மேடம்? அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரட்டும், நல்லது தானே. யாராவது நல்ல ரோல் பண்ணாலுமே சூப்பர் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணாம வந்துடலாம்ல, கரெக்டா ரெக்கமெண்ட் அவங்க பண்றதுக்கு பண்ணதான் செய்வாங்க. போறதே தெரியாது. படம் ரொம்ப ஃபாஸ்ட் பிளே, ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்கு. நீங்க பார்த்தா பிடிக்கும் கண்டிப்பா. உங்களுக்கு லியோவும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது லியோவோட இது நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்லணும்னா நான் இது 3வது தடவை பாக்குறேன். அதனால படம் நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஸ்னேகா மேடம் பேர் எப்படி இருக்கு விஜய் சார் கூட? ரொம்ப நல்லா இருக்கு படம். பேர் நல்லா இருக்கு. அண்ட் படம் வந்துட்டு ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னா லேக் ஆகிறது தெரியாது. அண்ட் எங்கெல்லாம் லோவா இருக்கும் அங்கெல்லாம் ஒரு ஹை மூமெண்ட் இருக்கு. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, சர்ப்ரைஸ் கேமியோஸ் இருக்கு. ஸோ அதனால படம் நல்லா இருக்கும். மோகன் சாருக்கு இது சூட்டபிளா இருக்கு. அந்த வில்லன் ரோல் கேரக்டர் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிபி ரொம்ப நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு எல்லாத்தையுமே. ஸோ அதனால ஃபேராவே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. விஜயகாந்த் சாரோட அப்பீல் எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அவரோட சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதி விஜய் மேடம் சார் ஆகலாம். அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செகண்ட் ஹாஃப்ல. இல்ல விஜய் ஃபேன்ஸ் அது எப்படி டிசர்வா எடுத்துக்கிறீங்களா? எப்படி? ஹீஸ் குட், ஹி கேன் பீ. என்ன வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஃபரெண்டா இருக்கு. எல்லா சீன்ஸும் நல்லா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. எல்லாம் டிஃபரெண்டா எடுத்திருக்காங்க. விஜய் சார் வில்லனா பாக்குறீங்க, எப்படி இருக்குது அந்த மூமெண்ட்? ரொம்ப நல்லா இருக்கு. டிஃபரெண்டா பாக்குறோம் அந்த படத்துல விஜய். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்னேகா மேடம் விஜய் சார் பாரு பாக்குறது நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபன்னா இருந்ததா? படம் வந்து ரொம்ப ஆக்ஷனா இருந்ததா? ஆக்ஷன் ஃபிலிம் தான். ஆக்ஷன் ஃபிலிம் தான். சரி, ஓகே. நீங்க சிவகார்த்திகேயனை காட்டும் போது எப்படி இருந்தது மூமெண்ட்? நல்லா இருந்துச்சு. அந்த சீன் ஒரு வாரம் யாரும் எதிர்பார்க்கல. ட்விஸ்டா இருந்தது. நிறைய சீன் ட்விஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வித்தியாசமா பாக்குறோம் இந்த படத்துல. உங்களுக்கு 3 மணி நேரம் ஓகேவா? நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. த்ரிஷா டான்ஸ் போது மூவி. த்ரிஷா டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கு. ட்விஸ்ட், சஸ்பென்ஸ், த்ரில்லிங் இருந்தது. கமர்ஷியல் என்டர்டெயினரா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்க முடியுமா சார்? பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த விஜய் படமும்? இதுல வந்து டான்ஸ் நல்லா இருந்தது, சாங்ஸ் வந்து நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த வாரிசு, லியோல எல்லாம் அந்த அளவுக்கு வந்து டான்ஸ் இல்ல. அவங்களுக்கு வந்து விஜய் வந்து நல்ல டான்ஸர் நமக்கு நல்லா தெரியும். டான்ஸுக்கும் சாங்ஸுக்கும் அந்த அளவுக்கு அதுல வந்து அவருக்கு ஸ்கோப் கொடுக்கல. இதுல வந்து சாங்ஸ் வந்து நல்லா இருந்தது. ரெண்டு விஜய் இருக்கிறனால உங்களுக்கு வந்து 2 சாங் இருந்தது. 2 சாங்லயும் சாங்ஸுக்குன்னே வந்து பாட்டு டான்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. இல்ல காமன் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். காமன் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா? 3 மணி நேரம் கொஞ்சம் லென்த்தா இருக்கா? இல்ல லென்த் போனதே தெரியல. டைம் போனதே தெரியல. அந்த 3 hours போறதே தெரியுதா சார் உங்களுக்கு? அந்த அளவு இல்ல. ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க? நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாமா சார்? ஃபேமிலியோட பார்க்கலாம். எதிர்பார்த்து அந்த மாதிரி இருக்காப்பா? இல்ல அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்குது. படம் பார்த்தவே எல்லாரும் சொன்ன மாதிரி இல்ல. நல்லாவே தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுதா? கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா இருக்கா? இல்ல நம்ம 3 hours நம்மளால வந்து ஓகே. நீங்க விஜய் ஃபேனா? விஜய் ஃபேன் தான். காமன் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் படம்? எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம். விஜய் ஃபேனா இருக்க தேவையில்ல. எவ்ரிஒன் கேன் என்ஜாய் தி மூவி. லியோவோட பெட்டர் திங்கா இருக்கா? என்டர்டெயின்மென்ட் வைஸ் பெட்டர், ஸ்டோரி வைஸ் லியோ பெட்டர். அப்படியா? உங்களால அந்த விஜய் ஏத்துக்க முடியுதா? டி-ஏஜிங் விஜய் ஆக்சுவலி எனக்கு நல்லா தான் இருக்கு. அது பிரச்சனை இல்ல. படம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. ட்ரெய்லர்ல ஒரு மாதிரியா காட்டுனாங்க நினைக்கிறேன். நான் படத்துல நல்லா தான் இருக்கு. ஒர்க் ஆகுது. சரி, VFX ஒர்க் ஆகுது. ஆக்ஷன் சீக்வென்ஸ் என்ஜாய் பண்றோம். சூப்பரா இருந்துச்சு. எண்ட் சீன் அமேசிங். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. உங்க வியூல? டூ குட் ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. இத மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தா இன்னும் சூப்பர் மாஸா இருக்குன்னு ஏதோ ஃபீல் பண்றீங்க? மியூசிக் சொல்லலாம். மியூசிக் டெஃபினெட்லி ஒரு அண்டர்வெல்மிங் ஆஸ்பெக்ட் இருந்துச்சு. அது தவிர இங்க அங்க கொஞ்சம் கட் பண்ணிருந்தா ஓகே. கொஞ்சம் 10 minutes கிறிஸ்பா பண்ணிருந்தா நல்லா. அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஆனா நீங்க ஃபேன் வைஸ் பாத்தீங்களா, ஆடியன்ஸ் வைஸ் பாத்தீங்களா, மூவி நல்லா தான் இருக்கு. சரி, டெஃபினெட்லி பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். டெஃபினெட்லி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஓகே. ஆல் ஏரியாஸ் ஓகே. எல்லா அந்த டி-ஏஜிங்ல யாரும் பார்க்க மாட்டாங்க. உள்ள போய் தளபதியை பாக்குறோம், அவ்வளவுதான். ஏன்னா கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூலாம் வருது, அதுக்காக கேக்குறேன். அது உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல டிபெண்ட் ஆகுது. நீங்க எப்படி பாக்குறீங்க படத்துக்கு? ஒரு மைண்ட் செட் இல்லாம அப்படியே காமனா போய் பார்த்தா ஜாலியா இருக்கும். அந்த படம் மாதிரி பார்க்கணும். நல்லா இருக்க படம் அப்ரிஷியேட் பண்ண என்ன பண்ணிருக்காங்க, இந்த வயசுல என்னென்ன பண்றாங்க. டூ குட். அஜித் ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கு? ஐயோ வேற லெவல் ப்ரோ. லாஸ்ட் மட்டும் ஒரு மியூசிக் போடுவாங்க, ஆனா கூட பயங்கரமா இருந்துச்சு. அது ஓவரால் ஓகே. ஓவரால் 4 stars. 4 out of 5.
லென்த் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணா அவங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். படம் நல்லா தான் இருக்கு, ஓகே தான். உங்களுக்கு டைம் போறதே தெரியலையா? லேக் ஆன மாதிரி தெரியல படத்துல. என்னன்னா கொஞ்சம் டைமிங் எக்ஸ்ட்ரா 5 சீட்டா நம்ம லாங்கா போற மாதிரி இருக்கு. வேற ஒண்ணும் லியோ இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எது பெட்டர் நீங்க? இதுதான் பெட்டர் ஆல்வேஸ். அதை பார்க்கும்போது இது பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, படம் சூப்பராவே இருக்கு. மோகன் சார் கொஞ்சம் ஹெவியா பண்ணிருக்காரா இல்ல கொஞ்சம் ஒர்க் ஆச்சு? விஜய் தான் மெயின் வில்லனே, அதனால அவரு கொஞ்சம் வில்லன் கொஞ்சம் கம்மியானே கொடுத்தாங்க. அவர் ஆக்டிங்ல ஏதாவது கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரா? நல்லா பண்ணிருக்காரு. விஜய் தவிர வேற யார் நல்லா பண்ணிருக்காங்க? பிரசாந்த், பிரபுதேவா எல்லாரும் பண்ணிருக்காங்க. பிரசாந்த் கம்பேக்கா? கம்பேக் தான் அவரு. படங்கள் படம் நல்லா இருக்கும். ஓகே, மறுபடியும் திரும்ப மங்காத்தா மாதிரியான நல்லா ஃபிளேவரா கொடுத்திருக்காரா? மங்காத்தா மாதிரி இல்ல, மங்காத்தாக்கு மேலேயே இருக்குது. எல்லா ரெஃபரன்ஸ் எல்லாம் செம்ம. ஒரு சினிமா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு வேற என்ன இதுல என்ஜாய் பண்ணீங்க? இந்த 3 விஜய் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம் சார். ஃபுல் ட்ரீட். அப்படியா? இதுல ஒரு ஹைலைட்டா சொல்லிட்டு இருக்காங்க, எஸ்கே வந்து அடுத்தது நீதான் அப்படின்னாரு. அது எப்படி ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன் சார். நீங்க ஏத்துக்கிறீங்க? நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு எஸ்கே கிட்ட. இருக்கு தாராளமா இருக்கு. ஆனா என்ன ஒரு வருத்தம், தளபதி நெக்ஸ்ட் வேற அரசியல் போறாரு அப்படிங்கறத வருத்தமா இருக்குது. இது கடைசியில பயங்கர ட்ரீட்டா கொடுத்துட்டு போறாரு. இதுக்கு 2வது பார்ட்ல லீடு கொடுத்துருக்காங்கல்ல? ஆமா சார். ஓவரால் மேபி இது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்த சார் இருக்கலாம் சான்சஸ் இருக்குது. இன்னும் 100% கன்ஃபார்ம் பண்ணல. நான் இதோட போயிருவேன் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணல. ஐ அம் வெயிட்டிங் தான் தளபதி சொல்ற மாதிரி இருக்கு சார். வெயிட் பண்ணுவோம். படம் வந்து நல்லா ஜாலியா இருக்கு உங்களுக்கு. செம்ம என்டர்டெய்னர் சார். ஓகே, அந்த 3 hours நீங்க ஃபீல் பண்ணல பெருசா? கண்டிப்பா 3 years போன மாதிரியே தெரியல. சூப்பரா இருந்துச்சுங்களா? உங்களுக்கு 3 hours எப்படி ஹோல்ட் பண்ண முடியுது உங்களால? டைம் போனதே தெரியல. நல்லா டைம் போனதே தெரியல. உங்களுக்கு வெங்கட் பிரபு படம் ஓகே ப்ரோ. லியோ இது ரெண்டுத்துல எப்படி? நான் பத்தி ஒண்ணா ரெண்டுமே நல்லா இருக்கும். சொல்லணும், ஒண்ணுதான் சொல்லணும். ஒண்ணுதான் சொன்னா லியோ. ஓகே, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன எப்படி இருந்தது? இல்ல ப்ரோ, நானும் இதான் படம் வந்து எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. பட் என்னன்னா வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போற மாதிரி இருந்து, செகண்ட் ஹாஃப் செம த்ரில்லிங்கா கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்க கொஞ்சம் லென்த்தியா ஃபீல் பண்ணீங்க. எஸ். யுவன் சங்கர் ராஜா ஆனி மாதிரி போட்டிருக்காரா? கொஞ்சம் கரெக்டா தான் போட்டிருக்காரு. பட் என்னன்னா சாங் மொத்தமே வந்து மங்காத்தா மாதிரி வரல. அந்த அதாவது சாங் வந்து ரொம்ப நல்ல சீன் போயிட்டு இருக்கும்போது உள்ள திணிச்சா மாதிரி இருக்காங்களா? உண்மைதானே அது? சாங் வந்து ஆமா, அந்த அவங்க பையன் சாங் நல்லா தான் இருந்தது. 2 சாங்கும் நல்லா தான் இருந்தது. படம் போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு சாங் எடுத்துட்டு வந்தாரு. மெலோடி சாங் எடுத்துட்டு வந்தாரு. அந்த அது மட்டும் கொஞ்சம் டிராபேக்கா இருக்கு. அப்ப நல்லா அந்த சீன் போயின்னு இருக்கும்போது திடீர்னு சாங் வந்து எடுத்துட்டு வந்தாரு. மற்றபடி அனிருத் மாரிலாம் வராது. ஆனா அனிருத் பிஜிஎம்லாம் போட்டா தேட்டர் இப்போ வரைக்கும் அந்த தளபதி பிஜிஎம் அனிருத் மாரி யாரும் போட முடியாது. தலைக்கு பண்ணாருதான் இவனு ஆனா இவன் மேல நான் குறை சொல்ல, அனிருத் மாரி வராது பிஜிஎம். ஆனா லியோல பிஜிஎம் பயங்கரமா இருக்கு. தளபதினாலே அனிருத் தான். லியோல பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கும். எஸ். மாஸ்டர்லயும் பிஜிஎம் செமையா இருந்தது, கிளாஸா இருந்தது. தளபதிக்கு மியூசிக்னாலே அனிருத் தான். அப்ப நீங்க கேக்குறத பார்த்தா அடுத்த படத்துல அனிருத் வருவார் நினைக்கிறேன். கம்பல்சரி வராது. அடுத்த படம் லாஸ்ட் படம் கூட கிடையாது, படம் நடிப்பாரு. நான் வந்து தலையில மங்காத்தோம் நல்லா இருக்கு, இதுவும் சரிங்களா. நான் விஜய் ரசிகர், அதனால நான் அஜித் பார்க்க மாட்டேன்னு சொல்லேன். நானும் பார்ப்பேன், ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்க்கறதான் சரிங்களா. அதனால தளபதியும் ஒருத்து தான், தலையும் ஒருத்து தான். படம் நல்லா இருக்கு. எஸ்கே ஃபேமிலியா வந்து பார்க்கணும், அவ்வளவுதான் ஜி. எல்லாம் வந்து ஃபேமிலியா யூனிவர்சிட்டி என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். விஜய் அடுத்தது எஸ்கேன்றாரு, அது யாருமே எஸ்கேக்கு பதிலா வேற யாருன்னா போட்டுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு சின்ன ரோல் ஒரு பக்கம் என் வேலையை நான் விட்டுட்டு போறேன் உங்ககிட்ட, நீங்க ஏத்துப்பீங்களா? அதுதான் சொல்றேனே, எஸ்கேக்கு பதிலா வேற யாருன்னா அது இப்ப அது இடத்துல வந்து வேற யாருன்னா போட்டுக்கலாம், பெரிய ஆக்டர்னா போட்டுக்கலாம். ஏன்னா தளபதின்றது பெரிய எப்படி வந்தாலும் தெரியும். எஸ்கே வந்து இப்போ வளர்ந்து வராரு. அந்த ஒரு பெரிய ஆக்டர் கூட வந்து எஸ்கே போட்டு போல அந்த சீன்ல வேற யாருன்னா அந்த கேமரோல வேற யாருன்னா போட்டுக்கலாம். உங்ககிட்ட விட்டு போறேன்னு சொல்றாருல, அந்த ஒரு டைலாக் தான். மற்றபடி வெங்கட் பிரபு அடுத்த படம் எடுக்கிறாருல, ஒருவேளை அதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஆனா ட்விஸ்ட் படத்துல இருக்கு. எங்களுக்கு டைம் பண்ண என்ன லியோல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் படம் ஸ்லோவா போகும் ஸ்டார்டிங்ல. இதுல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அடுத்த சீன் என்ன வருதுன்னு ஒண்ணு. இவர் டான்ஸ் மாஸ்டர் பிரபுதாவெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை. இதுல இந்த மாதிரி இருக்கும் ட்விஸ்ட், அது மாதிரி திஷா டான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பிரசாந்த் சார் எப்படி? பிரசாந்த் சார் அந்த அதான் சொல்றேன் ட்விஸ்ட், அந்த லாஸ்ட் அந்த கன்ஷாட்ல இருந்து லாஸ்டா வந்து பிரபுதா மாஸ்டர் கிட்ட வந்து நான் எதிர்பார்க்கல. அதான் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஆனா படத்துல ட்விஸ்ட் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அது உங்களுடைய பார்வை என்ன? அடுத்தது இவர்கிட்ட நான் எல்லா வேலையும் ஒப்படைச்சிட்டு போறேன்றாரு. இது விஜய் ஃபேனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? இல்ல பொதுவா சொல்ல முடியாது. அப்ப அவர் விஜய் மாதிரி நீங்க அடுத்த விஜய் அவர் நினைக்கிறீங்க நீங்க? எஸ்கே இல்ல வரலாம், யாருமே வரலாம், எல்லாமே ஒரே எல்லாருமே வரலாம், வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு.
யார் வேணா வரலாம். யார் வேணா வரலாம். யார் வேணாலும் வரலாம். சிம்பு வரலாம், தனுஷ் வரலாம். ஏன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா, தனுஷ் இருக்காரு, தனுஷ் இருக்காரு, சிம்பு இருக்காரு, இருக்காங்க நிறைய பேர். யார் வேணா சிம்பு எல்லாம் ஸ்டார்டிங் படம் இப்பெல்லாம் சிம்பு வந்துட்டாரு. எல்லாம் சொல்ல முடியாது. சிம்பு வரலாம், தனுஷ் இருக்காரு, சிவா இருக்காரு, எல்லாமே இருக்காரு.